என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் இதை புரிந்து கொள்ளணும். ஐயா ஜீவானந்தம் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு முடித்து திரும்பும் போது சாப்பிடல, பசி, கடை வீதியில் நிற்கிறார். யாராவது ஒரு தோழர் வருவாரா என்று. ஒரு தோழர் வந்து விட்டார். அவராக சொல்கிறார், தேநீர் சாப்பிடுவோமா என்று. சாப்பிடுவோங்கிறார். தாங்க முடியாத பசியில் இருந்தவருக்கு அந்த தேநீர் கிடைக்குது. சாப்பிட்டுட்டு அவர் கேட்கிறார், இன்னொரு தேநீர் எனக்கு வாங்கி தர முடியுமான்னு. ஏன் ஜீவானந்தம்? இல்ல சாப்பிடல அப்படிங்க. ஏன் சாப்பிடல அப்படின்னு. காசு இல்ல. இது என்ன? பெரிய மூட்டை வச்சிருக்காரு, துணி பையில கட்டி பெரிய மூட்டை. அது என்ன என்று கேட்கிறார். அது காசு அப்படின்னு. அப்ப அதுல இருந்து எடுத்து சாப்பிடலாம். அது தோழர்கள் கட்சிக்காக கொடுத்த கட்சி காசு, அதை எடுத்து நான் சாப்பிட முடியாது. அநியாயத்திற்கு நம் முன்னவர்கள் நேர்மையாக இருந்ததின் பிள்ளையே இந்த அயோக்கியர்கள் கையில் ஆட்சியும் அதிகாரம் போயிட்டு. என் தம்பி இடும்பவன் கார்த்தி குறிப்பிட்டான்ல, நல்ல கண்ணுங்கிற ஒரு மாபெரும் தலைவனை இந்த தலைமுறை மறந்துவிட்டு இந்திய விடுதலைக்கு போராடி எப்படி இருக்கு பாருங்க. வாஜ்பாய் ஒரு வட இந்திய இளைஞன், தென்னிந்திய இளைஞன், நல்ல கண்ணு. வாஜ்பாயை கேட்கிறாங்க, கைது பண்ணி இந்த போராட்டத்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்துடுறாரு. ஆனா நல்ல கண்ணு அப்படி வரல, சிறைப்படுறாரு. ஒவ்வொரு மீச முடியா புடுங்குறான், அதை சுருட்டுக்கிட்ட வச்சு சுடுறான். வெள்ளக்காரன் தாங்கிக்கிறாரு. சிறை தண்டனையை அனுபவிச்சு வெளியில வராரு. மறுபடியும் போராடுறாரு. பின்னடையில நாடு விடுதலை பெற்றது. இதுவரைக்கும் ஒரு ஒரு மாமன்ற உறுப்பினர் கவுன்சிலர் பதவி கூட அனுபவிக்கல ஒருத்தன். ஆனால் இந்த போராட்டத்துக்கு எனக்கும் சம்பந்தம் எழுதி கொடுத்து வந்தவர் இந்திய நாட்டின் பிரதமராக இருந்துட்டாரு. இந்த வரலாற்று பெருந்தவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் தான் நடக்கும். அதான் அவர் கேட்கிறார். நதிகளை இணைக்க வேண்டும் என்று விவசாயிகள் 40 பேர் போராடுறாங்க. 40 பேர் தான் விவசாயி. ஆனால் அதே மண்ணில் நயன்தாரா கடை திறக்க வரதுக்கு 40,000 பேர் சாலையை நெரிசல்ல நிக்குது. இந்த நிலம் போல ஒரு பொழுதுபோக்குக்கு அதிக முன்னுரிமை கொடுத்த ஒரு நிலம் ஒண்ணுமே கிடையாது. ஒன்றைத்தான் உங்களுக்கு நான் கற்பிப்பேன் என் அன்பு தம்பி தங்கைகளே. பொழுதுபோக்கிலும் கேளிக்கையிலும் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை ஒருபோதும் புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. அது எந்திரிக்காது. ஜீவா என்று சொன்னால் அவன்தான் கம்யூனிசம் என்று சொல்வார்கள். காரணம், கம்யூனிசம் என்பது மக்களுக்காக உழைக்க வேண்டும், தொழிலாளர்கள் உழைக்க வேண்டும், தன் உயிரை கொடுக்க வேண்டும். உண்மையான பொதுவுடைமைவாதியாக அவர் மக்களுக்காக இருந்ததுனால அவருக்கு அந்த பெருமை. ஜீவானா ஒன்றும் இல்லை, நேர்மை. ஜீவானா ஒன்றும் இல்லை, நாணயம். ஜீவானா ஒன்றும் இல்லை, ஒழுக்கம். ஜீவானா ஒன்றும் இல்லை, தமிழ். இப்படி ஒரு மனுஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த தலைவர் எடுத்தாலும் அவங்கள ஒரு பேக் ஹிஸ்டரி இருக்கு அவரை பத்தி. இவர் யாருன்னே தெரியலையே. இப்போ நம்ம ஜென்ரேஷன்ல யாருக்காவது இந்த மைக் கொடுத்த மாதிரி கொடுத்து யாரும் கேட்டா ஜீவாவா யாருன்னு. தோழர் ஜீவானந்தம் யார் தெரியுமா உங்களுக்கு? தோழர் ஜீவானந்தம் யார் தெரியுமா உங்களுக்கு? ஜீவானந்தம், இந்த ஜீவானந்தம் கேட்குறீங்க? தோழர் ஜீவானந்தம் தெரியலீங்களே. தோழர் ஜீவானந்தம் தோழர் ஜீவானந்தம் யார் தெரியுமா உங்களுக்கு? ஜீவானந்தம் சாமியா? தோழர் ஜீவானந்தம் யார் தெரியுமா உங்களுக்கு? விஜய் தானே கத்தி. இப்போ யாரா ஜீவானா யாரு அப்படின்னு தான் கடந்து போறாங்க. ஆனா அவர் பண்ண விஷயங்கள்லாம் நினைச்சு பார்க்கும் போது எனக்கு உண்மையே அவர் எப்படி காணாம போனாரு, எதுக்கு காணாம போனார், இதுக்கு பின்னாடி ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கா? போல அரசியல் தலைவர்கள் யாரும் அவர் பேரை சொன்னதா நான் நோட் பண்ணதே இல்லை. ஏதோ ஒரு புக் ஷோவில் வந்து நான் ஜீவாவும் நானும் அப்படின்னு சொல்லி ஒரு புக் வாங்கினேன். எனக்கு ஆக்சுவலாக ஜீவான்னு ஒரு லீடர் இருப்பார் தெரியும். ஆனால் ஜீவா இப்படி தான் இருப்பார், அவர் ஃபேஸ் எப்படி இருக்கும், அவர் இந்த ஊர் அப்படிங்கிற ஐடியாலாம் கிடையாது. அப்போ அந்த புக்கை வாசிச்சுட்டு ஃபியூ பேஜஸ்லேயே வந்து ஜீவா வந்து நாகர்கோவில் பக்கத்தில் இருக்க பூதப்பாண்டி அப்படிங்கிற ஊரில் பிறந்தார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு லிட்ரலாக ரொம்ப ஷாக் ஆகிட்டு. சிபிஐஎம்ல நான் போய் வாலண்டியராக ஜாயின் பண்ணி அங்கே லோக்கல் கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு போது நான் வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் பண்ணுவேன். நான் வந்து நம்ம கம்யூனிஸ்ட் லீடர் ஜீவானந்தத்தை வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ எனக்கு இன்னும் க்யூரியாசிட்டி வந்துச்சு, இது எதனால் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஊருக்கே போய் பார்க்குறோம். பூதப்பாண்டி போனோன்னு பூதப்பாண்டியில் அவரோட பேரை நாங்கள் இருக்கிறாரு. என் பேர் ஜீவா கணேசன்.
எங்கள் அம்மைக்கு தாய் மாமா அவர் ஜீவானந்தம், அவருடைய பேரை முறைக்கு நான் பூதப்பாண்டியில் அவர் பேர் சொல்கிற அளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு குடும்பம் இருக்குன்னா நாங்கள் மட்டும்தான். அங்கே இன்னொரு ஷாக், இவரோட பேரை வந்து டேரெக்டாக ஏடிஎம்கே கட்சியில் இருந்தார். லைக் ரொம்ப கான்ட்ராஸ்டான ஒரு இருந்துச்சு. வீட்லேயும் அந்த கொள்கையில் யாரும் ஈடுபடலை, கட்சியிலையும் அவரை பற்றி யாருமே பேசலை. அவர் சொந்த ஊரில் அவருக்கு சிலைகள் இருக்குது, லைப்ரரி இருக்குது, ஸ்கூலுக்கு பேர் வச்சுருக்காங்க. பட் அவர் 10 கிலோமீட்டர்ஸ் அந்த சைடு வந்தால் புது ஜென்ரேஷனில் யாருக்குமே தெரியல. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களெல்லாம் அந்த ஊருக்குள்ளே வர முடியாத காலகட்டம், தீண்டாமை மிகுந்த காலகட்டம். ஆனால் 12 வயசுலேயே அவர் என்ன செய்வார்னா, பள்ளியில் படிக்கிற போதே தாழ்த்தப்பட்ட மக்களை எல்லாம் அந்த ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவார். அதே மாதிரி சுசேந்திரம் கோவிலுக்குள்ளே யாரும் நுழைய முடியாது. அப்பவும் இங்கப்பட்ட இவர்களெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே திரட்டி பூலிங்கசாமி கோயிலுக்கெல்லாம் அவர்களை கூட்டிகிட்டு வருகிற நேரத்தில் இந்த ஊரில் பயங்கரமான எதிர்ப்பு. ஜாதிக்கு அப்பாற்பட்டு ஜாதியே இல்லை, மனிதநேயத்தை நேசித்த இந்த ஜீவாவை ஒரு சாதிக்குள்ள அடைச்சிட்டாங்க. 1977 அங்கே ஒரு போராட்டம் பண்ணி எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பஸ் போக்குவரத்து ஜீவா பேர் வைக்கணுமா நேசமணி பேரான், அப்படி 2 போராட்டம். அப்போ அந்த சமயத்தில் நானும் ஜீவாவுக்கு பேர் வைக்கணும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன். இப்போ ஜீவானந்தம்னா யார், அவரை பற்றி எனக்கு தெரியணும், படிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர் சம்பந்தமான உள்ள புக்களை எல்லாம் நான் படித்து அவரை பற்றி அப்படி தெரியணும்னு ஒரு ஆர்வம் எனக்கு தோணுச்சு. அன்பும் அரசியலும் ஒரு பேர் இல்லை. உலகம் முழுமைக்கும் அன்பு சகோதரத்துவம் நிலவ செய்வது உண்மையான அரசியல் தத்துவம். அன்பை அளிக்கக்கூடிய எதுவும் அரசியலாக இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாதுங்கிற ஒரு கொள்கையை அவர் பின்பற்றி வாழ்ந்தார். அந்த கொள்கையை நம்ம கடைபிடிச்சு அவரை போல உண்மையாட்டும் நேர்மையாட்டும் எல்லாரிடத்தும் ஒரு தோழமை உணர்வோடும் அநியாயத்தை கண்டா எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மனநிலையே எனக்கு அவர் பண்ண விஷயங்கள், அவர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த வேஷ்டி கதை கூட அதெல்லாம் உண்மையிலேயே பெரிய விஷயம். அவருக்கு ஒருத்தர் வாழ்ந்துருக்காரு அப்படிங்கிற போது அது பெரிய விஷயம். முதலமைச்சராக பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிற நேரத்தில் கூட சட்டமன்ற உறுப்பினராக ஜீவா இருக்கிறார். அவருடைய தொகுதியில் ஒரு பள்ளிக்கூடம் திறக்கப்படுகிறது. அப்போது முதலமைச்சர் காமராஜர் வந்து கொண்டிருக்கிறார். ஜீவாவை எங்கே சட்டமன்ற உறுப்பினர்கிறார், வீட்டுக்கே இருக்கிறார் சொல்லும்போது வீட்டுக்கே நேரம் முதலமைச்சர் இருக்கிறார். ஒரு முதலமைச்சர் ஒரு எதிர்கட்சியில் இருக்கிற ஜீவானந்தம் அவரை பார்க்க சொல்கிறார். பார்த்து ஜீவா நீ வா பள்ளிக்கூடத்தில் நீ போங்க, வாரேன் வேட்டி காய போட்டிருக்கே வாரேன்னு சொன்னார். வேட்டியை காய போட்டு ஒரு கோமலத்தை விட்டு காய்கறிகளில் இருந்திருக்கிறார் காமராஜர் போகும்போது. அப்படி எளிமையாக வந்த தலைவர். மகாத்மா காந்தி வருகிறார் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற தலைவர்கள், இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் மக்களெல்லாம் காந்தியை தேடி போவார்கள். ஆனால் காந்தி தேடி போன இந்திய துணைக்கண்டத்தில் ஒரே மனிதர் ஜீவாவை தான் தேர்ந்து போனார். மகாத்மா காந்தி நடத்திய அர்ஜுன் பந்த் என்ற ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையிலே வர்ணாசிர தர்மம் தேவை என்று மகாத்மா காந்தியடிகள் எழுதுகிறார்கள். அதை எழுதுகிற போது ஜீவா படித்துவிட்டு மனம் நொந்து போகிறார். மகாத்மா என்றால் இறைவனுக்கு சமமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, இறைவனுக்கு ஏது ஜாதி, மகாத்மா எழுத தவறு என்று எடுத்து சுட்டி காட்டி அன்றைக்கு காந்திக்கு கடிதம் எழுதுகிறார். காந்திக்கு அந்த கடிதம் செல்கிறது. காந்தி விடிய அதை படித்திருக்கிறார். படித்துவிட்டு திரும்ப ஜீவாவுக்கு எழுதுகிறார். ஜீவா, உன்னுடைய கடிதத்தை பார்த்தேன், இரவெல்லாம் நான் தூங்கவே இல்லை. நான் தமிழகத்திற்கு வருகிற போது உங்களை பார்க்க வருகிறேன் என்று சொன்னார். ஜீவாவுக்கு வயசு 23 வயசு 24 வயசு இருக்கும். ஒரு சிறிய இளைஞன் பார்க்கிற போது சொன்னார், நீங்கள் தான் இந்தியாவின் சொத்து என்று சொன்னார் காந்தியடிகள். அவர் வாழ்ந்த காலத்துலயும் அவரை பெருசா செல்ஃப் ப்ரமோட் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியல. ரொம்ப ஹம்பிளான பர்சனா இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு மீட்பார் மனநிலைன்னு சொல்லுவாங்க. நான் தான் அவங்களை எல்லாம் காப்பாற்ற வந்தவன், நான் தான் உங்களுக்கு விடுதலை வாங்கி தர போறவன், அந்த மாதிரி ஒரு சேவியர் மென்டாலிட்டியில இல்லாத லீடர் அவர். உங்களை சிராவையர் என்ற இடத்தில் வந்து மகாத்மா காந்தியடிகள் தேடி வந்து பார்த்தாராமே, அவர் என்னை மட்டுமா பார்த்தார்? அவர் இப்படி இந்த நாடு முழுமையிலும் உள்ள யார் யாரை ஊக்கப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அவர்கள் அவ்வளவு வெறியும் பார்ப்பார். எனவே அவருடைய பழக்கம் அது, அதிலே நானும் ஒருவன், அவ்வளவுதான். அப்படியா? ஆனால் உங்களை பற்றி அவர் புகழ்ந்து சொன்னாராமே, இந்தியாவின் சொத்து நீதான் என்று சொன்னதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். ஒரு பெரிய மனிதர், பாராட்டி ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். அப்பொழுதும் தன்னை வாழ்த்தினார், பாராட்டினார், புகழ்ந்தார் என்று அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நாங்கள் அவர் வரலாறை கேட்பதற்காக பேச தொடங்குகிற போது அதை ஒரு நிமிடத்தில் தட்டி விடுவார். ஒரு தனி மனிதனுடைய வரலாறு, அதில் என்ன இருக்கிறது? போராடி வந்தவன், அடிமைப்பட்ட இந்தியாவிலே பிறந்தோம், விடுதலை பெற்ற இந்தியாவிலே வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அவ்வளவுதான்.
கோடான கோடி மக்கள் வாழ்க்கையை விட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சிறப்போ எதுவும் இல்லை என்பார். அப்படியே இங்கே உள்ள அரசியல் சூழல், இங்கே உள்ள திராவிட கட்சிகள் அவரை அதிகம் கொண்டு போகல. இங்கே உள்ள ஊடகங்களும் பத்திரிகைகளும் ஒரு நன்மையை கொண்டு இதை இளைஞர்களிடத்தை சேர்க்க, சிபிஎம் ஜீவாக்கு கூடிய கொள்கையை அவங்களுக்கு ஏற்றுக்கிடல. அவர் ஒன்றுபட்ட கம்யூனிஸ்டாக இருக்கிற போது கம்யூனிஸ்டை உருவாக்குறதுக்கு அவர் பட்ட பாடு, அவருடைய தோழர்கள் பட்ட பாடெல்லாம் முன்னோர்களுக்கு தெரியும். சுதந்திரம் கிடைத்த பிறகு கூட காங்கிரஸ் ஆட்சியில் கூட கம்யூனிஸ்டுகளுக்கு அடக்குமுறை சட்டம் இருந்தது, ஜீவாவுக்கு பேசக்கூடாத தடை சட்டம் இருந்தது, ஊரை விட்டு வெளியே போகக்கூடாத சட்டம் இருந்தது. இதெல்லாம் தாண்டி கம்யூனிசத்தை வளர்த்தவன் என்று சொன்னால் ஜீவா அவர்கள். இந்த ஜீவாவை தூக்கி சுமக்கிற கம்யூனிசம் என்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருக்கிறது. கம்யூனிசம் என்று இருக்கிறப்போ நான் இடத்துல இருக்கவா வளர்றதுல இருக்கவா? கம்யூனிசம்னா ஒன்றா இருக்கும், அது கம்யூனிசம்ங்கிறது இருக்கலாம். இது இடது வலதுன்னு பிரிக்கி, இடது ஜீவாவை நினைக்கிறதே கிடையாது, வலது ஜீவாவை நினைக்கிறா. நான் வலதில் இருக்கவா இடவில் இருக்கவா? எனக்கு ஒன்றுபட்ட கம்யூனிசமாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ள முடியும். அன்னைக்கு எப்படி பெரியாரை நிறைய கட்சிகள் எடுத்துக்குதோ, இல்லை காமராஜரை நிறைய கட்சிகள் காங்கிரஸ் இல்லாத கட்சிகளை நிறைய பேரை தலைவராக எடுத்துக்கிறதோ, ஜீவாவையுமே எடுத்துக்கிறதுல கம்யூனிசம் ரொம்ப ஓப்பனாக இருக்கும். ஆக இந்த ஜெனரேஷனுக்கு யாரை தெரியும்? நம்ம ஜாதிகாரன், நம்ம சாதி சங்க தலைவர், நம்ம ஜாதிகாரன் பேசுகிறான்டா கோவம்னு சொல்லிட்டு யூடியூப்பை பார்க்குறான், கொடுக்குறான், பேப்பரை பார்க்குறான், நியூஸை பார்க்குறான், போகிறான், நம்ம ஜாதி சங்கம்கான் அதில் போய் பார்க்கான். அப்போ இளைஞர்களுக்கு தியாகிகளை பற்றி எங்கே தெரியும்? காந்தியை இந்த நோட்டில் போட்டோம்னால தெரியும். பகவத்சிங்கினுடைய வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆசாத்தினுடைய வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? இளைஞர்கள் அதை படிக்கணும். இந்தியா மாதிரி ஒரு பெரிய ஹை பாப்புலேஷன் இருக்க கண்ட்ரியில் மேபி 1000 லட்சக்கணக்கான தலைவர்கள் இருக்கு. எல்லா தலைவர்களையுமே நம்ம எஜுகேஷன் புக்குக்குள்ளே கொண்டு படிக்க வைக்கணும் முடியுமான்னு கேட்டால் தெரியல, டவுட். பட் ரீஜனை ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற லீடர்ஸ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் ஏதாவது ஒரு மூலமாக கவர்மெண்ட் சைட்லேருந்து போகலாம். பட் ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கேட்டால் அந்த தலைவர் உருவாக்குன கட்சியோ இல்லை அந்த தொண்டர்கள்கிட்ட தான் அது இருக்கணும். அவங்க தான் அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். நம்ம இப்போ எந்த மாதிரி தலைவர்களை ஞாபகம் வச்சுருக்கிறோன்னா, ரொம்ப விசிபிளான இம்பேக்ட் கிரியேட் பண்ணுவாங்க, அவங்களோட கொள்கையை வச்சு ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்கும். ஸோ அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வரலாறு ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கும். எஸ்டாப்ளிஷ் ஆன பெரிய லீடர்ஸோட வரலாறு நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பாஸ் ஆயிரும். அது உங்களுக்கு பிடிக்கலனாலும் அந்த ஐடியாலஜி பற்றி, அந்த தலைவரை பற்றி உங்களை தெரிய வச்சுருவாங்க. இந்த மாதிரி தலைவர்களை நம்மளா போய் தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு. இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஜீவாங்கிற ஒரு கேரக்டர் தெரிஞ்சாலே எனக்கு தெரிஞ்சு ஓகே. அந்த ஐடியாலஜி ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவர் மேலே ஒரு பற்று வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தான்னு தெரியணும். ஜீவாங்கிற ஒரு ஆள் இருந்தார், அவர் சில விஷயங்கள் பண்ணார், அவருக்குன்னு ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாலே எனக்கு தெரிஞ்சு. காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, வாழ் குலைத்தோமடா என் தோழா, பெயர்த்து போனோமடா, குண்டிக்கோர் துண்டுமில்லை, கொல்லொருமை தாழவில்லை, உண்ட குடிசை இல்லை என் தோழனை உழைத்து இழைத்து போனோமடா, கையில் ஒரு காசும் இல்லை, கடன் கொடுப்பார் யாரும் இல்லை, வாங்கிய கடன் தீர்க்க வக்கில்லை என் தோழனை உழைத்து இழைத்து போனோமடா, பாலின்றி பிள்ளைகளும் பட்டினியால் தாயழுவாள், வேலையின்றி நாம் அழுவோம், வீடு முச்சூடு மழுவலாம். அந்த பாட்டு அந்த தொழிலாளி வர்க்கத்திற்காக வேண்டி அன்னைக்கு பாடின பாட்டு. இன்றைக்கும் தொழிலாளர்கள் அடிமட்டத்தில் தான் இருக்கிறாங்க. உழைக்கிறவன் கீழே தான் இருக்கிறான், உழைக்கிறவன் ஒதுக்கப்படுகிறான், நடிப்பவன் பாராட்டப்படுகிறான். அரசியலாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். நீ நாளைக்கு எங்களுக்கு இன்னொரு ஆசை இருக்கு, அது வரைக்கும் ஆண்டவன் எனக்கு உயிர் கொடுக்க போறது இல்ல. ஐயா ஐயா 9 வயசு வந்துட்டேன், மிஞ்சி போனா எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியாது. எனக்கு ஒரு ஆசை, ஐயா இந்த ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு காக்கணும்னு ஒரு ஆசை. அந்த குடும்பம் தவிர வேற யாரும் ஆக்கப்படாதீங்க.
அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். ஆக இன்பம் யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன், எங்க தளபதி மு க ஸ்டாலின் பேரன், அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வருவார். இன்னைக்கு நான்